ஒரு அப்ளிகேஷன் பண்ண போறேன். பட் இந்த அப்ளிகேஷன் யாருக்காக நான் பண்றேன்? இப்ப நான் வந்து ஒரு பாட்காஸ்ட் பேசிட்டு இருக்கேன். இப்ப இந்த பாட்காஸ்ட்ட நான் யாருக்காக பேசுறேன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அதனால தான் நான் ஒரு டிஸ்க்ளைமர் குடுத்தேன். பிகாஸ் நீங்க இண்டஸ்ட்ரியில ஆல்ரெடி இருக்கிறீங்க அப்டின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்கேஸ் நீங்க இண்டஸ்ட்ரியில இல்ல, நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும். யுஎக்ஸ் நான் லேர்ன் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க அப்டின்னா, உங்களுக்கு அது யூஸ் ஆகும். ஏன் இந்த டிஸ்க்ளைமர் நான் குடுக்குறேன் அப்டின்னா, நான் பர்ட்டிகுலரா இந்த யூசர தான் நான் டார்கெட் பண்றேன் அப்டின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரியுது. அப்போ அந்த யூசரோட நீட்ஸ் என்னன்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இந்த விஷயத்த தான் நம்ம அடுத்ததா பண்ணணும். ஓகே எனக்கு வந்து பிசினஸோட நீட்ஸ் கிடைச்சிடுச்சு. அவங்களோட பெயின் பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிடுச்சு. அவங்களோட பிரைமரி அப்ஜெக்டிவ், அவங்களோட கோல் என்ன அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. ஓகே. இந்த இடத்துல தான் வந்து ஒரு யூசரோட நீட்ஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன். அதுக்கு முன்னாடி எனக்கு யூசர் யாருன்னு தெரியணும். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ ஆல்ரெடி எனக்கு ஸ்டேக் ஹோல்டர் இன்டர்வியூல குடுத்திருப்பாங்க. ஏன்னா, அது வந்து ஒரு இ-காமர்ஸ் சைட்டா இருந்தது அப்படின்னா, என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிரும். இல்ல இன்கேஸ் அது ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடான ஒரு அப்ளிகேஷன்ஸா இருக்கு, இல்ல ஒரு வெப்சைட்டா இருக்கு அப்படின்னா, அப்பயும் எனக்கு டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிரும். ஸோ என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு அப்படின்ற தெரியிற இடம் என்னோட ஸ்டேக் ஹோல்டர் இன்டர்வியூ. ஸ்டேக் ஹோல்டர் இன்டர்வியூ போய் நீங்க டைரக்ட்டா போயிட்டு நீங்க பேசிற முடியாது. அதுக்காக நீங்க வந்து கொஸ்டினர் பிரிப்பேர் பண்ணணும். விச் மீன்ஸ் உங்க ப்ராடக்ட் ஓனர்ஸ் யாரு? இவங்க கூட நம்ம என்ன பேச போறோம்? அவங்க எந்த டொமைன்ல இருந்து வராங்க? பிகாஸ் எனக்கு ஒரு பெரிய ப்ராடக்ட் நான் டெவலப் பண்ண போறேன் அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் குள்ள டிஃபரெண்ட் டிபார்ட்மென்ட்ல இருக்கவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் ஓனரா இருப்பாங்க. ஸோ நீங்க ரேண்டமா கொஸ்டின் கேட்க முடியாது. ஒன்ஸ் யூ டன் த கொஸ்டினர், யூ நீட் டு ரிவ்யூ வித் யுவர் டிசைன் லீட் சோ தட் அவங்க கிட்ட இருந்து நீங்க ஒரு இன்புட் வரும். ஓகே நம்ம போகலாம் அப்படின்ற மாரி கண்டிஷன் வந்தது அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா வந்து ஸ்டேக் ஹோல்டர் இன்டர்வியூ இல்ல ப்ராடக்ட் ஓனரோட இன்டர்வியூ பண்ற மாரி இருக்கும்.